வணக்கம் என் அன்பு தமிழ் இன சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும். நான் சொல்லுகின்ற இந்த ஒரு விஷயத்தை உங்கள் மனதிலே நீங்கள் அவசியம் ஏற்றிக்கொள்ளுங்கள், வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்விலே நோய் நொடியற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆவல் கொண்டவர்களாக நீங்கள் இருந்தால், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது, நோயற்ற வாழ்விலே வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு சிறு செய்தியை உங்களிடம் கூறுகின்றேன். நீங்கள் நல்ல மனமான உயர்ந்த பொருள்களை மட்டும் சாப்பிடுங்கள். சந்தேகப்பட்ட எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை சாப்பிடுவதை நீக்கிவிடுங்கள். மேலும் இந்த உலகத்திலே நாம் வாழ பிறந்தவர்கள். நம்மை இறைவன் நல்ல வழியிலே படைத்திருக்கின்றான். இந்த புத்தாண்டிலே உங்களிடம் நான் கூறிக்கொள்வது, நம்மை இறைவன் நல்ல விதமாக அனைத்து அவயங்களையும் கொடுத்து அழகாக படைத்துள்ளான். நமக்கு எந்த விதமான குறைகளும் நிச்சயமாக வரப்போவதில்லை. அப்படி குறைகள் வந்தால் அது நம்முடைய சிறு சிறு தவறுகளால் தான் இருக்கும். அது என்ன தவறு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து பார்த்தால் அந்த உண்மைகளை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்வோம். இதிலே நான் சொல்லப்படவில்லை, இறைவன் நம்மை எப்படி படைத்திருக்கின்றான் என்றால், உலகில் படைத்த ஒவ்வொரு மனித உயிரும் தன்னைத்தானே காத்து கொண்டு 100 வருடங்கள் எந்த விதமான குறைபாடுமின்றி வாழும் நிலையில்தான் படைத்துள்ளான். இதை நாம் நன்கு ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். நமக்கு குறைகள் வருகின்றதென்றால் ஏதேனும் நம்முடைய உணவு குறைபாடுகளாக இருக்கும். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் வெண்ணிய ஒன்று என்று திருவள்ளுவர் பெருமகனார் கூறியிருக்கின்றார். மிகினும் குறையினும் என்றால் கூடினாலும் குறைந்தாலும் நோய் வரும் என்றால் என்ன? குறைந்தாலும் கூடினாலும் என்றால், கூடினாலும் குறைந்தாலும் என்றால் எதை சொல்லுகின்றார்? மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாய் வெண்ணியம் ஒன்று. வழி என்றால் என்ன? வழி என்றால் காற்று. சூறாவளி என்றால் கொடுங்காற்று. வழி என்றால் காற்று. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் வழி என்று. வழி என்பது வளிமண்டலம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த வழி என்பது காற்று. காற்று என்பது வாதம். வாதம் என்பது வாயு. வாயு நம்முடைய உடலில் இருக்கக்கூடியது. இந்த ஃபங்க்ஷனபிள் எலிமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய வாயு, பித்தம் என்று சொல்லக்கூடிய ஹீட்டு 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட், சிலைத்துவம் என்று சொல்லக்கூடிய நீர். நம்ம உடலிலே 2 பங்கு நீர் இருக்கின்றது. நம்ம உடலிலே இருப்பது 2 பங்கு நீர். இவை தான் இந்த ஃபங்க்ஷனபிள் எலிமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய இந்த 3 தான் உடம்புல இருக்குது. இதில் ஏதேனும் குறை வந்தால்தான் நோய் வரும்னு திருவள்ளுவர் பெருமகன் கூறியிருக்கின்றார். எனவே நாம் நம்முடைய உடலை பாதுகாத்து நலமாக வாழ நாம் நல்ல உணவுகளை உண்டால், புசித்தால் நிச்சயமாக நமக்கு எந்த விதமான நோய்களும் வராது. எனவே நம்மை படைத்த இறைவன் நாம் 100 வருடங்கள் வரை தன்னைத்தானே காத்து கொண்டு வாழும் அளவிற்குத்தான் நம் உடம்பை படைத்துள்ளான். எனவே சிறிய நோய்கள் வந்தாலும் கூட நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அந்த நோய் ஏன் வந்தது, எப்படி வந்தது, எதற்காக வந்தது என்பதை நீங்கள் சிறிது சிந்தித்து பார்த்தால் அதனுடைய காரணத்தை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இதுதான் உண்மை. அதை விடுத்து நீங்கள் வைத்தியரிடம் செல்லுகின்றேன் என்று உங்களுடைய நீங்கள் சம்பாதித்த உங்கள் பணத்தை, உங்கள் செல்வத்தை நீங்கள் தயவு செய்து இழக்க வேண்டாம். உங்களுடைய செல்வத்தை பிடுங்குவதற்கென்றே பல வழிகளை மக்கள் கையாளுகின்றார்கள். அந்த வழியிலே அளவுக்கதிகமான பணங்கள் உங்களிடம் விரயமாவது, உங்களுடைய பணங்கள் செலவழிவது, உங்களுடைய செல்வங்கள் சீரழிவது நீங்கள் செய்கின்ற காரியம் மனபயம், மரண பயம். சிறு நோய் வந்தால் கூட நீங்கள் மரண பயம் பயப்படுகின்றீர்கள். உங்களை பயம்படுத்துவதற்காகவே சில உங்களை
உங்கள் பணத்தை பறிப்பதற்காகவே, பணக்காரனாக வாழ்வதற்காகவே சிலர் செய்கின்ற காரியத்தினால் நாம் பயந்து நம்முடைய வாழ்க்கையிலே பல வகையிலும் நம்முடைய செல்வத்தை இழந்து கொண்டிருக்கின்றோம். உழைத்து கொடுத்த காசை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். வைத்தியனுக்கு கொடுக்கும் காசை வாணிகனுக்கு கொடு என்று சொன்னார்கள். வைத்தியனிடம் கொடுக்க வேண்டிய பணத்தை வாணிபனிடம் என்று கொடு என்றால் வாணிபன் என்றால் யார்? உங்களுடைய ஊரிலே தெருக்களிலே கொண்டு வந்து பால், தயிர், மோர், தேன், கறி, கோழி, முட்டை இதுபோல் பல வகையான பயல் வகைகள், காய்கறி வகைகள், இப்படி பல வகையான வழிகளிலே பல வகைகளையும் விற்கக்கூடியவர்கள்தான் வணிகர்கள். நீங்கள் வணிகரிடம் கொடுத்து நீங்கள் சாப்பிடுவீர்களேயானால், வணிகரிடம் கொடுத்து நீங்கள் வாங்கி உண்பீர்களேயானால் உங்கள் உடல் சக்தி வாய்ந்ததாக இருக்கும், நலமாக இருக்கும். நல்ல பொருள்களை நீங்கள் வாங்கி சாப்பிடும் பொழுது உங்களுடைய உடலிலே நன்கு உரம் இருக்கும், சக்தி இருக்கும், உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக ஏற்படும். ஆனால் அந்த பழத்தை நீங்கள் சேர்த்து வைத்து சாப்பிடாமல் இருந்தால் உங்களுக்கு குறைபாடு வந்து நோய்க்காக உங்கள் பணத்தை நீங்கள் இழக்க நேரிடும். எனவே தயவுசெய்து உங்களிடம் கூறுகின்றேன், நீங்கள் நல்ல உணவுகளை உண்ணுங்கள். நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை உணவுக்காக நீங்கள் செலவழியுங்கள். நல்ல உணவுகளை வாங்கி நல்ல உணவுகளை வாங்கி உண்ணுங்கள். அப்படி செலவழிப்பதினால் உங்கள் உடலுக்குத்தான் உரமாகும். நீங்கள் விழலுக்கு அடித்த நீராக உங்களுடைய பணத்தை நீங்கள் நோய்க்கு இழக்க வேண்டாம் என்று கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.